அத்தியாயம் 1695. தேவர்களின் வருகை. வீரசேன தவச மன்றத்தில் காளமேகத்தின் முக்கிய ராஜதுறவிகள் கூடியிருந்த ஒரு மாநாடு நடந்தது. அங்கே அசோகவனத்தின் ஆதிதேவர் அசோகவனத்தின் போர் தளபதியாக இருந்து போரை நடத்திய அதிரதனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். அவன் செய்த தவறுக்காக அவனை விசாரணை கூண்டிற்குள் நிறுத்தியிருந்தார். அதிரதன் இன்னொரு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருந்தான். உனக்கு தெரியுமா, வேதாச்சாரியத்தில் நடந்த போர் சத்தியதேவ ஆலயத்திற்கு தெரிந்துவிட்டது. முதலில் அதை சமாளிப்பதே கடினம். இதில் நீ இரண்டாவது வாய்ப்பு கேட்கிறாயா என்று அவர் மீண்டும் கோபக்குரலில் கேட்டார். அதிரதன் அமைதியாக இருந்தான். அவர் மீண்டும் அவனை பார்த்து, இனி இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனது உண்மையான உடல் காளமேகத்திற்குள் வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டதா? இதை நானே பார்த்துக் கொள்கிறேன். அதோடு பிரதீபனது தாய் ஒரு ஆதிதேவர். அவர் ஒன்றும் இதை அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் சத்தியதேவ ஆலயத்தோடு தன்னுடைய பேச்சை இந்நேரம் தொடங்கியிருப்பார் என்று கூறினான். இருந்தாலும் காடகத்தவர்கள் கொடூர கொலைகாரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இரக்கமே காட்டுவதில்லை என்றான் அதிரதன். வீசும் காற்று திசை மாறும் போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் திசைக்கு ஏற்றபடி தான் படகை ஒட்டியாக வேண்டும். தற்போது நடப்பது காடகத்தின் பேரழிவு காலம். நரகமும் அப்சரமும் போர் தொடுக்க துடித்துக் கொண்டிருக்கும் ஒரே பூமி காடகம்தான். அதனால் காடகத்திற்கு இப்போது அதிக மனித வளமும் ஆதரவும் தேவை. அதனால் அவர்கள் கண்டிப்பாக முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டார்கள் என்று அந்த தெய்வீக குரல் கூறியது. அதிரதன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்படி இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று கூறினான். அந்த தெய்வீக குரல் மீண்டும் சீறியது. என்ன கூறினாய்? உனக்கு நிம்மதி இருக்கிறது, ஆனால் எனக்கு இல்லை. நீ என்னை ஏமாற்றி விட்டாய். உனக்காக நான் எவ்வளவு தூரம் குரல் கொடுத்தேன் என்று உனக்கு தெரியாத. ஆனால் அவை அனைத்தும் இப்போது பொய்யாகிவிட்டன. எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு. அதேபோல் உனக்கும் உண்டு. உனக்கான தண்டனை சூத்திரக்கரண சோதனை. நீ இப்போதே அசோகவனத்திற்கு கிளம்ப வேண்டும். அங்கு சுழிப்பந்தக உலைக்குள் நீ அனுப்பப்படுவாய். அங்கே 9 நாட்கள் நரக நெருப்பு மற்றும் 9 நாட்கள் உறைபடி. இதுதான் உன்னுடைய விதி. காடகத்திற்கு எதிராக போர் தொடங்கும் போது நான் உன்னை மீட்டுக் கொள்ள வருவேன் என்று கூறினார். சூத்திரக்கரண சோதனை என்ற வார்த்தையை கேட்டவுடன் அங்கிருந்த ராஜதுறவிகள் அனைவரும் பயந்து நடுங்கினர். சூத்திரக்கரண சோதனை பற்றி எண்ணற்ற வதந்திகள் இருந்தன. அது ஒரு மனிதாபிமானமற்ற தண்டனையாக கருதப்பட்டது. சுழிப்பந்தக உலைக்குள் ஒரு நாள் வாழ்வதை முடியாத காரியமாக கருதப்படும் நிலையில் 9 நாட்கள் என்பது கொலை நடுங்க வைக்கும் தண்டனையாக இருந்தது. ஒரு மகாயுக துறவியால் கூட இதை தாங்க முடியாது என்று அவர்கள் வருத்தம் கொண்டனர். அது மட்டுமின்றி அதிரதனுக்கு கிடைத்த தண்டனை 9 நாட்கள் நரக நெருப்பு மற்றும் 9 நாட்கள் உறைபடி. ராஜதுறவி நிலையில் இருக்கும் ஒருவருக்கு இது மரணத்தை விட கொடூரமானது. அதிரதனின் முகம் விளறி போனது. ஆனால் அவன் பதட்டப்படவில்லை. அவன் உறுதியான பார்வையோடு, நான் சூத்திரக்கரண சோதனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான். அவனது கண்களில் துளிக்கூட பயம் இல்லை. அப்போது அந்த தெய்வீக குரல் வீரசேன முழுக்க பரவியது. அசோகவனத்தை சேர்ந்த புனிதர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். பயிற்சி காலம் எல்லாம் முடிந்து விட்டது. போருக்கு தயாராக வேண்டிய காலம் வந்து விட்டது. எனவே அனைவரும் அசோகவனம் திரும்புங்கள். காடகத்திற்கு எதிரான போருக்காக துரிதமாக தயாராகுங்கள். இந்த போர் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் நாம் மடு அளவு கூட தவறு செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கர்ஜித்தார். அதன் பிறகு கூட்டம் கலைந்தது. இரவு வானை சூழ்ந்தது. முழு காளமேகமும் அமைதியாக இருந்தது. சந்திரன் பிரகாசமாக ஜொலித்தது. வேதாச்சாரியத்திற்கு வெகு தொலைவில் உள்ள ஒரு ஏரிக்கரையில் ஒரு சிறுமி தன்னுடைய புனித வாளை பிடித்துக் கொண்டு வேகமாக முன்னோக்கி பாய்ந்தாள். அவள் வில்லிலிருந்து புறப்படும் அம்பை விட வேகமாக வாள் சுழற்றினாள்.
அது அதிதி. அந்த வாள் வேகமாக பாய்ந்து கபிலனின் முன்னால் சென்றது. கபிலன் அதை தன்னுடைய வாளால் தடுத்தான். 2 உலோக மலைகள் மோதுவதை போன்ற சத்தம் கேட்டது. பரவாயில்லை, நான் நினைத்ததை விட நீ வேகமாக இயங்குகிறாய். காலவாள் நுட்பத்தின் முதல் நகர்வை எந்த ஒரு தடையும் இன்றி நீ கற்றுள்ளாய். உன்னுடைய புரிதல் திறன் என்னுடையதை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. அதனால் இப்போது பவள காந்தாரத்தின் உண்மையான சக்தியை பயன்படுத்த நீ முயற்சி செய். நீ புது மாற்றத்தை கண்டிப்பாக உணரலாம் என்று கூறினான். முயற்சிக்கிறேன் என்றாள் அதிதி. மீண்டும் பயிற்சி துவங்கியது. வாள்கள் மோதியது. எவ்வளவு நேரம் கடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அதிதி தன்னுடைய புனித அலையை முற்றிலுமாக தீர்த்து விட்டாள். காலவாள் நுட்பத்தை பயில அவள் முயன்ற போது அவளுடைய ஆன்மீக சக்திகள் அனைத்தும் நுகரப்பட்டன. ஆயினும் கூட அவள் சோர்வடையாமல் வாளை சுழற்றினாள். அவள் 11 வயதேயான சிறுமியாக இருந்தாலும் அவள் சிறு வயதிலிருந்தே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாள். எனவே அவளால் சோர்வடையாமல் சண்டையிட முடிந்தது. இது ஒரு போர் வீரராக அவளுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து இருந்தாலும் ஒரு குழந்தையாக அவளை வாழ விடாமல் செய்தது. அவளுக்கு குழந்தை பருவம் என்ற ஒன்றே இல்லாமல் போனது. இத்தகைய கடின உழைப்பை வேறு எந்த குழந்தையும் அனுபவித்து இருக்காது. கபிலன் தன் வாளை கீழே வைத்துவிட்டு, போதும், பயிற்சியை முடித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் வேறு ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்று கூறி அவன் அவள் கையை பிடித்து கூட்டிச் சென்றான். அதிதி கபிலனை பார்த்தபடியே நடந்து வந்தாள். தன் தந்தையிடமிருந்து வாழ்வீச்சு கலையை கற்றுக்கொண்டதை அவள் அற்புதமானதாகவும் இனிமையானதாகவும் கருதினாள். கபிலன் அவளின் மெல்லிய முகத்தை பார்த்து, என்ன பார்க்கிறாய் என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். ஒன்றுமில்லை என்று கூறினாள். அதிதி ஒன்றும் சொல்லாமல் தலையை அசைத்தாள். ஒரு மகிழ்ச்சியான புன்னகை மட்டும் அவள் முகத்தில் இருந்தது. அவர்கள் அங்கிருந்து பறந்து சென்றனர். எவ்வளவு நேரம் பயணித்தார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் பார்வை முழுக்க பச்சை பசேல் என புல்வெளிகளும் காடுகளும் இயற்கை எழில் கொஞ்சம் மருவிகளும் இருக்கும் ஒரு காட்டிற்கு வந்தனர். அங்கே வந்தவுடன் கபிலன் தன்னுடைய தாமரையை எடுத்து தரையில் பதித்தான். அடுத்த கணம் அவர்களை சுற்றியுள்ள இயற்கை எழில் கொஞ்சம் அம்சங்கள் தங்கள் உயிர் சக்தியை அந்த தாமரைக்குள் செலுத்தின. கபிலன் அவளை பார்த்து, செல்லதிதி என்று கூறினாள். தாமரைக்குள் அதிதி நுழைவது இது முதல் முறை அல்ல. அதனால் அவள் ஆர்வத்தோடு உள்ளே நுழைந்தாள். பலமுறை சோதித்த பிறகு தாமரையை ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை கபிலன் கண்டுபிடித்தான். அதில் ஒரு முறை அவனும் மற்றொரு முறை அதிதியும் உள்ளே நுழைந்து தங்கள் பயிற்சியை மேற்கொண்டனர். தாமரையின் சக்தி அதிதியின் சாகுபடி, ஆன்மீக சக்தி மற்றும் புனிதாத்மா ஆகியவற்றை குறுகிய காலத்தில் புதிய உயரத்திற்கு உயர்த்த உதவியது. இப்போது அவளுடைய திறமை முன்னர் இருந்ததை விட வெகுவாக முன்னேறி இருந்தது. பின்னர் பயிற்சியை முடித்துவிட்டு தாமரையிலிருந்து அதிதி வெளியேறினாள். வெளியே வந்ததும் அவள் கபிலனை பார்த்தாள். கபிலன் அவளை பார்த்து, அதிதி, நாளை நான் புறப்படுகிறேன் என்று கூறினாள். அதை கேட்டதும் அதிதி திடுக்கிட்டு போனாள். அவள் கலங்கி போனாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து போனது. சொல்ல போனால் அவளை விட்டு பிரிய அவனுக்குமே கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு வேறு வழியும் இல்லை. பின்னர் கபிலன் சில சுருள்களை எடுத்து அதில் காலவாள் நுட்பத்தின் 2வது நகர்வை செதுக்கி அதை ஒரு புத்தகமாக அமைத்து அதிதியின் கையில் கொடுத்தான். அவள் கண்கள் மின்னியது. நரகலோகத்தைச் சேர்ந்த 2 தெய்வங்கள் கானக களத்திற்குள் ஊடுருவ போவதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால் நிச்சயமாக ஒரு போர் வெடிக்கும். நீங்கள் கானகத்திற்கு திரும்பி வந்து எங்களுக்காக போராடுவீர்களா என்று கேட்டாள். அதிதி, கானக களத்தவர்களுக்கு நான் ஒரு எதிரி. நான் இறப்பதை மட்டுமே அவர்கள் விரும்புகிறார்கள், நான் வருவதை அல்ல என்று கபிலன் கூறினான். அந்த இடம் மௌனமானது. கபிலனது இதயத்தில் இருந்த வலியையும் மற்றும் அவனுடைய இயலாமையையும் அதிதியால் உணர முடிந்தது. பின்னர் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். வேதாச்சாரியத்தில் அதிதியை விட்டுவிட்டு மறுநாள் கபிலன் அங்கிருந்து கிளம்பினான். மரகத மடத்தை நோக்கி கபிலன் சென்றான். அங்கு கோவர்தனியை சந்தித்து தன்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்தான். அவன் இதற்கு முன்னர் கூறி சென்று இருந்த பொருட்கள் அனைத்தும் வந்து சேர்ந்து இருந்தன. அவை அனைத்தையும் அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான். கோவர்தனி அவன் முன்னால் வரிசையாக சில பெட்டிகளை திறந்து வைத்தாள். அவை அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டு இருந்தான். கல்பதாரம், அதியமந்த மலர், சூரிய சரசமணி. பரவாயில்லை, நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆட்கள் தான். இத்தனை பொருட்களை
சேகரித்து விட்டீர்களே என்று சிரித்தபடி கூறினான். கபிலன் 4வது பெட்டியை திறந்த போது உள்ளே ஒரு கருப்பு குப்பியை கண்டான். குப்பையில் இருந்த திரவத்தை சரிபார்த்த போது லேசாக முகத்தை சுருக்கி, வெறும் 50 துளிகள் தான் இருக்கிறதா? ஆனால் எனக்கு 100 தேவை என்று கூறினேனே என்று கேட்டாள். கோவர்தனி அங்கு அமைதியாக அமர்ந்து இருந்தாள். அவள் ஒரு ஓவியத்தில் வரையப்பட்ட பிழையில்லாத உருவமாக காட்சியளித்தாள். அவள் கபிலனை பார்த்து, ஒரு துளியாக நதி நீரை காண்பதே அரிது. இதில் நான் 50 துளிகளை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இதற்கு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 50 துளிகளை சேகரிக்க நான் எனக்கு தெரிந்த அனைவரோடும் பேசிவிட்டேன். என்னுடைய அந்தஸ்து அனைத்தையும் பயன்படுத்தியாகிவிட்டது. அந்த அளவிற்கு உங்களுக்காக சிரமப்பட்டு உழைத்துள்ளேன் என்று கூறினாள். கபிலன் பெட்டியை மூடிவிட்டு சிரித்தான். சரி, இப்போதைக்கு இதை எடுத்துக் கொள்கிறேன். இது போக 12 ராஜதுறவி வர்க்க யானையின் ஆத்மாக்களை நான் கேட்டிருந்தேனே. இவை அனைத்தையும் சேர்த்து எவ்வளவு புனித கற்கள் மதிப்பு வருகிறது என்று இப்போதை கூற முடியுமா என்று கேட்டாள். ஏன் கூற முடியாது? 800 மில்லியன் புனித கற்கள் என்றாள் கோவர்தனி. கபிலன் அந்த விலைக்கு மனதளவில் தயாராக இருந்த போதும் அதை அவள் வாயால் கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. பெரும்பான்மையான ராஜதுறவிகளுக்கு இந்த விலை கேட்கக்கூட தயாராக இல்லாத ஒரு விலையாக இருந்தது. ஏனென்றால் 1000 ஆண்டுகள் உழைத்தாலும் இவ்வளவு செல்வத்தை குவிப்பது சாத்தியமில்லை. அவன் கோவர்தனியை பார்த்து, நான் உங்களுடைய பழைய வாடிக்கையாளர். தொடர்ந்து உங்களிடம்தான் நான் வியாபாரம் செய்கிறேன். எனக்கு தள்ளுபடி எதுவும் இல்லையா என்று கேட்டான். கோவர்தனியின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவள் கல் போல அமர்ந்து இருந்தாள். அவள் கபிலனை பார்த்து, உனக்கே தெரியும், சூரிய சரசமணி மட்டும் 300 மில்லியன் மதிப்புடையது. அது மட்டுமல்ல, அதை அனைவராலும் பெற்றுவிட முடியாது. என்னை தவிர நீ யாரிடம் போய் கேட்டாலும், நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர்கள் உனக்கு சூரிய சரசமணியை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை வாங்க வலுவான பின்னணியும் பெரிய படையும் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் நான் உனக்கு இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஏனென்றால் நீ என் நண்பன். நான் நண்பனை ஏமாற்ற மாட்டேன். உனக்கு கொடுத்து இருக்கும் 800 மில்லியன் புனித கற்களே மிக பெரிய தள்ளுபடி விலைதான் என்று கூறினாள். கபிலன் இவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். கோவர்தனி மீண்டும் அவனை பார்த்து, நீங்கள் தரத்தை குறைத்தால் விலையும் குறையும். வேண்டுமென்றால் நான் குறைவான தரம் கொண்ட பொருட்களை ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தரம் குறைவு என்றால் நீங்கள் மோசமான பொருட்கள் என்று நினைக்க வேண்டாம். இப்போது இங்கிருக்கும் பொருட்களை விட கொஞ்சம் தரம் குறைவு, அவ்வளவுதான் என்று கூறினாள். மரகத தேவதையோடு வியாபாரம் செய்தால் அதில் கருணையை எதிர்பார்ப்பது முடியாத காரியம். அவளிடமிருந்து எந்த உதவியையும் எளிதில் பெற்றுவிட முடியாது. அதை உணர்ந்தவுடன் கபிலன் சிரித்தான். அவன் கோவர்தனியை பார்த்து, வேண்டாம் வேண்டாம், சொன்னது சொன்னபடியே அப்படியே இருக்கட்டும். நான் இவை அனைத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினான். மேலும் தாமதிக்காமல் கபிலன் தன்னுடைய விண்வெளி வளையத்தில் இருந்து அடுத்தடுத்த பொக்கிஷங்களை வெளியே எடுத்தான். பல களங்களுக்கு சொந்தமான புனித கலை பொருட்கள், புனித மூலிகைகள், கேடயங்கள் மற்றும் சில வினோதமான பொருட்களும் அதில் இருந்தன. அவை அனைத்தும் வேதாச்சாரியத்தில் நடந்த போரில் அவன் சேகரித்த பொருட்கள். கபிலனின் விண்வெளி வளையம் ஒரு தேசத்தின் கருவூலத்தைப் போல எண்ணிலடங்கா பொக்கிஷங்களை கொண்டிருந்தது. அவை அனைத்தையும் பார்த்த கோவர்தனியின் கண்கள் ஒளிர்ந்தன. அசோகவனம் உண்மையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது போல. அதுவும் அந்த இழப்பு உங்களுக்கு பெரும் செல்வத்தை ஈட்டக்கூடிய இழப்பாக இருந்திருக்கும் போல இப்போது புரிகிறது. அசோகவன தேவர்கள் அனைவரும் ஏன் காலமேகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினாள். ஒரு நிமிடம், என்ன கூறினாய்? அசோகவன ஆதி தேவர்கள் காலமேகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்களா என்று கபிலன் ஆச்சரியமடைந்தான். தர்மகேது பொக்கிஷங்களை மதிப்பிடும் பணியை துவங்கினார். கோவர்தனி கபிலனோடு பேச்சை துவங்கினாள். நான் சில வதந்திகளை கேள்விப்பட்டேன். ஆனால் அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றால் நீ சிலவற்றை எனக்கு சொல்ல வேண்டும். இது வதந்தி பரிமாற்றம் என்று சிரித்துக் கொண்டே கூறினாள். அனைத்திலும் வியாபாரம். சரி, உனக்கு என்ன தகவல் வேண்டும் கேள் என்று கபிலன் கேட்டாள். அப்போது கோவர்தனி ஆர்வத்தோடு முன்னால் வந்து, வேதாச்சாரிய போரில் உண்மையில் நடந்தது என்ன என்று கேட்டாள். கபிலன் சற்று திகைத்தாள். உனக்கு தெரியாதா? உன் அந்தஸ்திற்கு அங்கு என்ன நடந்தது என்று ஆரம்பம் முதல் இறுதி வரை
அனைத்தும் வந்திருக்க வேண்டுமே என்று கேட்டார். கோவர்தனை தலையை அசைத்து, சத்யதேவ ஆலயம் எல்லா செய்திகளையும் பூட்டிவிட்டது. உண்மையில் என்ன நடந்தது என்பது கானகம் மற்றும் அசோகவனத்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வேதாச்சாரியத்தில் நடந்த போரில் பல பேர் இறந்தார்கள் என்பது மட்டுமே வெளி உலகத்திற்கு தெரியும். அதில் அசோகவனம் பெரும் இழப்புகளை சந்தித்தது என்பது வரை கூட மக்கள் யூகித்து விட்டனர். ஆனால் என்ன நடந்தது, எத்தனை பேர் இறந்தார்கள், எந்த முக்கிய நபர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை என்று கூறினாள். அதை கேட்டவுடன் கபிலன் சற்று வியப்படைந்தான். வேதாச்சாரியத்தில் நடந்த போர் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை கபிலன் உணர்ந்தான். தகவல் கூட வெளியே தெரியக்கூடாது என்று சத்யதேவ ஆலயம் நினைத்திருக்கிறார். அப்படியென்றால் அங்கு நடந்த சம்பவம் மேல் மட்டம் வரை ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்று அர்த்தம்.